ஜனநாயகனை எதிர்த்து திமுக சம்பவம் பண்றதை விட சிவகார்த்திகேயன் சம்பவம் பண்றாரா? நேத்து என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? கர்மா இஸ் ஸ்டார்டிங் ஹியர். விதியுடன் மோது, விஜயுடன் மோதாதே. கோலிவுட்ல ஏதோ ஒரு இடத்த ஆண்ட பரம்பரை இல்லடா, ஒட்டுமொத்த கோலிவுட்டையே ஆண்ட பரம்பரை. எந்த ஒரு பிரச்சனையே இல்லாம ரிலீஸ் ஆன தளபதி படமும் இல்ல, அப்படி பிரச்சனையே இல்லாம ரிலீஸ் ஆனா அது தளபதி படமே இல்ல. எதிர்த்து யார் வேணா வரட்டுங்க, ஆனா எதிர்ல நிக்கிறது எம்மனுக்கே எண்டு கார்டு ரெடி பண்றவரு ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. இப்ப இந்த பராசக்தி 14ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரதுனால ஜனநாயகனோட பாக்ஸ் ஆபீஸ் டிஸ்டர்ப் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவர்சீஸ்ல அதர் ஸ்டேட்ல ப்ராப்ளம் இல்ல, ஆனா இங்க தமிழ்நாட்டுல ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா முக்கியமான மெயின் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் பராசக்திக்கு கொடுத்தாங்கன்னா ஜனநாயகன் எப்படிங்க தமிழ்நாட்டுல வசூல் எடுக்கும்? இந்த பாக்ஸ் ஆபீஸ் வசூல்ல ஒரு 700 கோடி 800 கோடின்னு நம்ம ஒரு ரெக்கார்ட பிரேக் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஒரு ஆசையில இருக்கப்ப அதை கெடுக்கிற இந்த தீய சக்தி கும்பல நம்ம எப்படிங்க சும்மா விடுறது? எங்களுக்கு இது கடைசி படம், இதுக்கப்புறம் படம் கிடையாது, இதுக்கப்புறம் படம் கிடையாது, இதுக்கப்புறம் படம் கிடையாதுடா. எஸ்கே மயிரே, நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டுனேன்னு வை, மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். தீய சக்தியை ஒழிப்போம், பராசக்தியை அழிப்போம், ஜனநாயகனை காப்போம், தமிழகத்தை மீட்போம். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. சோ இந்த வீடியோக்கு கீழ தீய சக்தி அழிக, பராசக்தி ஒழிகன்னு கமெண்ட்ல துவம்சம் பண்ணுங்க. ஒரு கை பார்த்தலாம், சத்தியமா சொல்றேன். நான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன், பார்த்தலாம், சத்தியமா பார்த்தலாம்.